مثل الربا والشجر فتهدي الضياء لها يا قمر أتعشقها أم رثيت لحالي It's indeed a pleasant and proud privilege to associate myself in this memorable function of the new campus inauguration and investiture ceremony 25-26. I thank Almighty for blessing me with health and understanding to stand before you and deliver a few words on this happy occasion. As profoundly shared, quote says, "See, and knowledge is an obligation for every individual." I feel immensely ecstatic to witness the elevation to a higher level with an extension of campus for enrichment and upliftment of the students. Let this new campus be a beacon of knowledge, illuminating the path for generations of students to come. May this space be filled with potentials of students, the enthusiasm of teachers, and the spirit of collaboration. I wholeheartedly encourage all the students to embrace the opportunities here, to explore their potential, and to become the best versions of themselves. This campus is not just filled with bricks and mortar. It's a place where dreams are nurtured and futures are shaped. I finally express and extend my sincere gratitude and thanks to the management of this esteemed, prestigious institution for providing me an opportunity to deliver a short talk on today's inaugural program. May Almighty bestow His supreme blessings, mercy and grace upon all the dynamic members of the management, teachers and the students towards their flourishment and prosperity. Thank you. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahabihi ajma'in. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, ஃபெரோஸ்கான் அவர்கள் எனக்கு மிகவும் அறிமுகமானவர்கள். இந்த ஸ்கூலை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இப்பொழுது தான் இந்த ஸ்கூலுக்கு முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரியான ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் மிகச்சிறந்தவர்களாக, அதாவது என்னன்னு சொன்னால், இங்கே வந்து கல்வியை கற்று அதிலே மிகச்சிறந்தவர்களாக, ஆகச் சிறந்தவர்களாக, எத்தனை வகையான ஸ்கில் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் பெறக்கூடிய லேர்னிங் ப்ராசஸை இங்கு பெற வேண்டும். லேர்னிங் ப்ராசஸ்னால் என்னன்னு சொன்னால், பார்ப்பது, கேட்பது, அதற்கப்புறம் இங்கே படிப்பது, அதை லிசனிங் பண்ணக்கூடிய எல்லாம் சேர்ந்து அறிவாக தேக்கி மூளையின் அடிப்பாகத்தில் அதை ஆக்கி கொள்ளக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் லேர்னிங்னு சொல்லுவோம். அந்த லேர்னிங்கில் இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால், 2+2ன்னு சொன்னால் யாரும் 3ன்னுலாம் சொல்ல மாட்டாங்க, 4ன்னு உடனே சொல்லுவாங்க. நம்முடைய அம்மா தூரத்தில் வந்தாங்கன்னா உடனே என்ன சொல்லுவோம்னா, எங்கள் அம்மா வர்றாங்கன்னு சொல்லுவோம். தலையை சொரிஞ்சுக்கிட்டு யார் வர்றாங்கன்னு தெரியலன்னு சொல்ல மாட்டோம். அந்த அளவுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், இங்கு வந்து படிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அதை சுக்குநூறாவாக அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் நூக்கன் காணர் என்று அறியக்கூடிய வகையில் அறிவது, ஸ்கில்லை தேடுவது, தன்னுடைய நாலேஜினுடைய அந்த முக்கியமான எல்லா பகுதிகளையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கொள்வது என்கிற ரீதியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்விகளையும், அதே போல நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த தீனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கல்விகளையும் நன்றாக கற்று அறிந்து தெளிந்து, இஸ்லாத்தை பொறுத்தளவில் கல்வி என்பது ஒரே கல்வி தான். கல்வி என்பது ஒரே கல்வி தான். அந்த கல்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாக பிரித்தாங்க, பயனுள்ள கல்வி, பயனில்லாத கல்வி. பயனுள்ள கல்வின்னு சொன்னால், ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு, அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அவனை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கும் எவையெல்லாம் நன்மையை தருமோ அவையெல்லாம் பயனுள்ள கல்வி. அப்படி அல்லாத எந்த கல்வியாக இருந்தாலும் அது பயனில்லாத கல்வி. அது உலகத்தினுடைய கல்வி என்று நாம் ஆக்கி வைத்திருக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் சரியே, அல்லது இந்த தீனுல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் சரியே, இந்த இரண்டையும் கலந்து பிழிந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை மிகச் சிறந்தவர்களாக ஆக்கக்கூடிய கல்விகள் தான் இந்த இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களாக இருக்கிறது. அதில் ஒன்றாக இது இருக்கிறது. நான் இங்கே பார்த்தேன், இங்கே நடந்த அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொன்றும் புதுமையாக, இனோவேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த புதுமையை கொண்டதாக மிக தெளிவாக அழகாக இங்கே அந்த பிள்ளைங்கள் எல்லாம் நடத்தினாங்க. ஆக இந்த அடிப்படையில் இந்த பிள்ளைகளுக்கு இத்தகைய ஸ்கில்லும் அதே நேரத்தில் இஸ்லாமிய அந்த அறிவும் ஒருங்கே சேரப்பட்டு அவர்கள் இருக்கிறாங்க.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் யாருக்கு இல்ம் அதிகமாக பூரணமாக கொடுத்திருக்கிறானோ, ஈமானில் இறை நம்பிக்கையில் பூரணத்துவம் கொடுத்திருக்கிறானோ, அவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்துகளை தரஜாக்களை உயர்த்துகிறான். இம்மையிலும் உயர்த்துகிறான், மறுமையிலும் உயர்த்துகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு தரஜாக்களை உயர்த்தக்கூடிய அந்த வகையில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் கேட்பான், கேள்வியை கேட்பான். கல்வி கற்றவர்களும் கல்வியை கற்பாதவர்களும், அறிவை பெற்றவர்களும் அறிவை பெறாதவர்களும் சமமாவார்களா? ஒரு கால சமமாக முடியாது. ஆக அத்தகைய மிகச்சிறந்த பயனுள்ள கல்வியை பெறக்கூடிய வகையில் இந்த ஸ்கூல் இருக்கு. உண்மையிலே இங்க பார்த்துட்டேன், இங்க இந்த ஸ்டேஜில் அதை மாணவர்கள் நிரூபித்திருக்கிறாங்க. இன்னும் இந்த ஸ்கூல் பலவிதமான உயர்வுகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பெற்று இங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நாளை வரக்கூடிய காலகட்டத்தில் மிகச்சிறந்த சயின்டிஸ்டுகளாக, ப்ரொஃபஸர்களாக, இன்ஜினியர்களாக, டாக்டர்களாக, அதே நேரத்தில் மிகச்சிறந்த முஸ்லிம் முஃமின்களாக வரக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் அனைத்து மாணவியர்களுக்கு தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.